சமீப காலமாக அந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு டிஎஃப்ஓவாக சார்ஜ் எடுத்தார். எடுத்ததுலேருந்து அந்த பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது புலிகள் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவாட்டு அதை எடுத்து உள்ள அவருடைய செக் போஸ்ட் போட்டு செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போகணுன்னாலே ஒரு நபருக்கு 30 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 30 ரூபா கட்டணம் வசூல் பண்ணாலும் அங்கே போய் பண்ணலாமே. அப்போ பல கோவில்கள் இன்னைக்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. உதாரணமாக நம்ம சபரிமலை வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாபநாசம் பகுதியில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையான கோயில், இப்படி பல கோயில்களை சொல்லலாம். சதுரகிரி சாமி தரிசனத்தை விட கோவில் தரிசனத்துக்கே ஒரு நபருக்கு 30 ரூபா கொடுக்கணுங்கிறது வேற எந்த தமிழ்நாட்டிலே எந்த அநியாயம் வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். அது நாளாக அதிக எண்ணிக்கையில் போயிட்டு தான் இருக்காங்க. பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அங்கே போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டு ஆட்களே இல்லாத சூழ்நிலை உருவாக்கிட்டு அந்த கோயிலை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பண்ணக்கூடிய ஏற்பாடு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே காளிகேசம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, கீரிப்பாறை பக்கத்தில் இருக்குது. அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க புதுசாக ஈகோ டூரிசம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக அந்த பகுதியில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலை ஒட்டி தான் அந்த ஊருக்கே காளிகேசம்ங்கிற பேர் உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த கோயிலுக்கு சாதாரணமாக யாராவது ஒரு வழிபாடு செய்ய போனால பெர் ஹெட் 30 ரூபாய். அதாவது கோயிலில் தரிசனம் கிடையாது, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே 30 ரூபா அப்படின்னு வசூல் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து தொடர்ச்சியாக அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஹெச்பி சார்பாக, விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் கட்டணம் வசூல் பண்ணுறதை நிறுத்தணும், வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வருபவரும், இது குறித்து தொடர்ந்து பேசி வருபவரும், சமூக வலைதளங்கள் எழுதி வருபவருமான விஹெச்பியுடைய மாநில செயற்குழு அந்த குழுவில் இருக்கிறாங்க காளியப்பன் அவர்கள் கன்னியாகுமரியிலேருந்து இன்று வந்திருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களோடு அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி இந்த காளிகேசம் அங்கே என்ன பிரச்சனை? காளிகேசம் அந்த பகுதியில் அதை நீங்கள் சொன்ன மாதிரி காளியம்மன், அந்த அம்மனுடைய பேரை வச்சு தான் அந்த பகுதிக்கு அந்த பேர் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது கேரளா பகுதியை சேர்ந்தவங்களும், கேரளா பகுதியவங்களும் இயற்கையாகவே ஒரு அம்மன் வழிபாடுங்கிற தேவி கோயில் பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க வழிபாடு நடத்துறதுக்காண்டி வருவாங்க. சமீப காலமாக அந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு டிஎஃப்ஓவாக சார்ஜ் எடுக்கார். எடுத்ததுலேருந்து அந்த பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது புலிகள் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவாட்டு அதை எடுத்து உள்ள அவருடைய செக் போஸ்ட் போட்டு செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போகணுன்னாலே ஒரு நபருக்கு 30 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபருக்கு 30 ரூபா தானே அப்படின்னு சாதாரணமாக பார்க்கும்போது தெரியும். ஆனால் பாருங்கள், ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு 2 குழந்தைகள் ஒரு ஃபேமிலி போனாங்கன்னா 4 பேர் ஆச்சு. அவங்க அம்மாவையோ பேரண்டியோ கூப்பிட்டு போகிறாங்கன்னா 6 பேர் போகிறாங்கன்னு வைக்கலாம். 180 ரூபா கொடுத்தாதான் அந்த இடத்துக்கே உள்ளே போக முடியும். அப்போ நம்ம பல முறை சொல்லுவோம், இந்த இந்து அறநிலையத்துறை பல கோயில்களில் சிறப்பு கட்டண தரிசனம், ஸ்பீடுக்கு தரிசனம், இந்த மாதிரிலாம் போட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது சாமியை பார்க்குதுக்கு. ஆனால் இது உலகத்திலே கோயிலுக்கு போகிறதுக்கே, கோயிலை பார்க்கறதுக்கே அநியாய கட்டணம் வசூல் பண்ணுது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. இதனால் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் ரொம்ப மன உளைச்சலாகிறாங்க. அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது மாதிரி தொடர்ந்து இந்த வனத்துறை செயல்பட்டுருக்கு. இது சம்மந்தமாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஎஃப்ஓ அவங்கள நேரில் பார்த்து புகார் மனு கொடுத்துருக்கோம். எந்த விதமான முயற்சி அதை குறைக்கிறதுக்கோ அல்லது தடை செய்யறதுக்கோ பண்ணதுக்கோ எதுவுமே எடுக்கலை. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் 4 பேர் இருக்கக்கூடியவங்க அந்த கோயிலுக்கு போகணுன்னாலே, கோயிலை பார்க்கணுனாலே 120 ரூபா இருந்தால் தான் அந்த கோயிலே பார்க்க முடியுங்கிற மாதிரி இருந்தால் இது அநியாயம் அப்படின்னு. அதுக்கு வேறு காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. சரி, அது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே போனோன்னா அவங்க பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்திடுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. சரி, 30 ரூபா கட்டணம் வசூல் பண்ணாலும் அங்கே போய் பண்ணலாமே. அப்போ
பல கோவில்கள் இன்னைக்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. உதாரணமாக நம்ம சபரிமலை வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாபநாசம் பகுதியில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோயில், இப்படி பல கோயில்களை சொல்லலாம், சதுரகிரி. ஆனால் எங்கேயும் இல்லாத ஒரு அநியாயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காளிகேசன் கோயிலுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டுமல்லாத அண்டை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் கேரள பகுதியை சேர்ந்தவங்களும் இதனால் ரொம்ப மன சூழச்சிலுக்கு ஆளாகுங்க. ரொம்ப நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது மாதிரி இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுதுன்னு சொல்லுறாங்க. அதனால் நம்ம கோரிக்கை என்னென்னா, இது சம்பந்தமாக நேரடியாக அந்த மாவட்ட வனத்துறை அதிகாரியை பார்த்து நேரடியாக பேசணும். சார், அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லும்போது சரி, குறைந்தபட்ச விஷயமாக செவ்வாய், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சிறப்பு வாரத்தில் ஒரு சிறப்பு நாட்கள், பௌர்ணமி அன்னைக்காவது அனுமதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி சொன்னோம். அது யாரெல்லாம் கோயிலுக்கு வழிபாடு பக்தர்கள்னா எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு தெரியாது. இது வந்து ஏற்புடையதில்லை, இந்த காரணங்கள்லாம் ஏற்புடையதில்லை. அதனால் நம்மளுடைய கோரிக்கை தொடர்ந்து அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த காளிகேசம் நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்கக்கூடிய இயற்கையாக வழிபாடு எதுவாக இருக்கக்கூடிய அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களை தடை செய்யக்கூடாது, அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடாது, அந்த ஈகோ டூரிசங்கிற பேரில் வசூல் பண்ணக்கூடிய கட்டணத்தை தடை செய்யணும்னு நம்ம வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? அரசியல் கட்சிகள் இதற்கு உங்களுடைய போராட்டத்துக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் இது வரைக்கும் ஏதாவது ஆதரவு கொடுத்துருக்காங்களா என்ன? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் பொறுப்பாளர்கள் போய் நேரடியாக டிஎஃப்ஓவையும் கலெக்டரையும் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. எந்த வித ஏற்பாடும் இல்லை. அதுபோல் நம்ம விஸ்வ இந்து அமைப்பு சார்பாக தொடர்ந்து இது சம்பந்தமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். டிஎஃப்ஓட்ட அங்கே இருந்து நிறைய நேரம் இருந்து வாதாடி இருக்கோம். அவங்க வேறு வேறு காரணங்களை சொன்னாலும் கூட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அது 2018 மத்திய அரசாங்கம் தான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உருவாவதற்கு முன்பாலே, ஒரு வனத்துறைன்னு ஒரு அமைப்பு உருவாவதற்கு முன்னாலே, வனத்துறை அமைச்சகம்னு உருவாவதற்கு முன்னாலே அந்த கோயில் இருக்கு. இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வனத்துறைன்னு ஒன்று வரதுக்கு முன்னாலே அந்த கோயில் இருக்கு, வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. அதனால புதிதாக நீங்க தான் வந்தது புதுசு, நீங்க தான் புதுசு, தமிழ்நாடு அரசாங்கம் தான் புதுசு, வனத்துறை தான் புதுசு. அங்கே வந்து உங்களுடைய சட்டத்திட்டங்களை திணிக்கிறது ஏற்புடையதில்லை. இது ஒரு காலம் மக்களும் ரொம்ப இது ஹிந்து விரோத போக்காக தொடர்ந்து மக்கள் அதை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மறுபடியும் அங்கே போகும்போது அந்த பக்தர்களுக்கும் அந்த வனத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் தொடர்ந்து சண்டை தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை. ஏன் தரணும், உங்களை ஏன் தரணும்? இது ஒரு கோணம். தனியாக போகக்கூடிய விஷயமே 30 ரூபா வசூல் பண்ணுங்கிறது ஒரு கோணம். மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் வருவாங்க, அந்த பல நாட்களாக வேண்டியிருப்பாங்க, சரி நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும், பௌர்ணமிக்கு போகும் அப்படிம்பாங்க. இல்லை, இப்போ கன்னியாகுமரிங்கிறது ஒரு சுற்றுலாத்தலமாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக. இப்போ காலையில் சூரியோதயம் பார்த்துட்டு இங்கே விவேகானந்தர் பாறையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறதா கோயிலுக்கு போகணுன்னா இதுக்கும் தானே வருவாங்க. அப்போ அவங்க ஒரு வேனில் வருவாங்க, வேன்லேன்னா கிட்டத்தட்ட 25 பேர் 30 பேர் இருப்பாங்க, அவ்வளோ வெற்றி வசூல் பண்ணி தான் விடுவாங்க. அப்போ இது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க நம்மளை பார்க்கும்போதும் பேசும்போது இதை பற்றி சொல்லுவாங்க. மக்களும் இதை பற்றி பல்வேறு தடவை நம்ம அமைப்புகள் மூலமாக சொல்லியாச்சு, இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்காங்க, இதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதனால் மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக சீரியஸாக அதை பார்வையில் கொண்டு போகணும். மக்களை வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட அந்த இது ஒரு மறைமுகமாக ஒரு கட்டண தரிசனம் மாதிரி. ஆமாம், சாமி தரிசனத்தை விட கோவில் தரிசனத்துக்கே ஒரு நபருக்கு 30 ரூபா கொடுக்கணுங்கிறது வேற எந்த தமிழ்நாட்டிலே எந்த அநியாயம் வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். அது திராவிட மாடலின் ஜிசியா. இது திராவிட மாடலில் ஜிசியா வரி மாதிரி அநியாயம். இந்த அநியாயத்தை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் அதை தொடர்ந்து அதை ஆதரிக்கிறது மாதிரி இருக்குது. மேலும் மேலும் என்ன ஆகும்னா, இப்போ 30 ரூபா வசூல் பண்ணுறாங்க, இன்னொரு அடுத்தல ஒரு டிஎஃப்ஓ வரும்போதோ அல்லது அதை டெண்டர் கொடுக்கும்போதோ அது 50 ரூபாம்பாங்க, அடுத்தது 100 ரூபாம்பாங்க. அப்போ தொடர்ந்து இது ஒரு அநியாயம் இழைக்கக்கூடிய மாதிரி, இந்துக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் தடை செய்யணும்னு நம்ம தொடர்ந்து கேட்குறோம். இப்போ நீங்கள் கன்னியாகுமரிங்கிறதுனால நம்ம பல முறை செய்திகள் சிந்தனைகளில் பேசியிருக்கோம். நீங்கள் இப்போ நேரில் வந்ததுனால இந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாவட்டத்தை பொறுத்தளவு மாவட்ட நிர்வாகம் அந்த ஊர் அமைச்சர்
சொல்படி தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. சாதாரணமாகவே இந்து கோயில்களில் காவி கொடி கட்டுவதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அமைச்சர் அங்கே உங்கள் ஊரில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இந்த கட்டணத்திற்கு பின்னால் அவருடைய இதுவும் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கலாம், கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ வந்து மறைமுகமாட்டு என்னெல்லாமோ செய்து பார்த்தாங்க. அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை தடுக்க முடியல. அது நாளாக நாளாக அதிக எண்ணிக்கையில் போயிட்டு தான் இருக்காங்க. பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அங்கே போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டு ஆட்களே இல்லாத சூழ்நிலை உருவாக்கிட்டு அந்த கோயிலை இல்லாமல் ஒரு ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பண்ணக்கூடிய ஏற்பாடு இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னது தான் உண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில், அது குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன கோயில் ஃபங்க்ஷன் கூட, பெரிய தேரோட்டத்தை எடுத்து சின்ன கோயிலாலும் கூட அங்கே வந்து காவி கொடி கட்டி, தோரணம் கட்டி, வாழைக்குலை கட்டி, அதை அந்த அழகுபடுத்தியில் வந்து பார்க்கறதுக்கே ஒரு நல்ல சூழல் உருவாகும். குறிப்பாக திருவட்டார் ஆதிகேஸ்வரம்மாள் கோயிலில் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம இதில் வந்து காவி கொடி கட்டினதுக்கு இதே அமைச்சர், நீங்கள் சொன்ன அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ், அவர் என்ன பண்ணார், அவர் போலீஸ் உதவியோட அந்த காவி கொடியெல்லாம் அவுக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒட்டுமொத்த போலீஸோடி வந்தாங்க. காவி கொடி இது அரசியல் கட்சி கொடி இல்லை, எந்த அமைப்பினுடைய கட்சி கொடியும் இல்லை, இது இந்துக்களுடைய அடையாளம். ஒரு கோவில் புனிதமாக நினைக்கக்கூடிய காவி வந்து ஒரு புனிதத்தினுடைய அடையாளம். அதை நினைவுகூறும் வகையில் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் போலீஸும் வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தெருவுக்கு அங்கே கட்டிடுங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா, குமாரகோவில், அந்த தக்கலை பகுதியில் இருக்கக்கூடிய குமாரகோவிலுக்கு வருடந்தோறும் தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் காவலர்களே காவடி எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. மனோஜ் தங்கராஜுங்கிறவர் இன்னைக்கு தான் அமைச்சராக வந்திருக்காரு. இந்த அரசாங்கமும் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் அந்த தக்கலை காவல் நிலையம் வந்ததுக்கு பிற்பாடு இருந்தே அந்த குற்றங்கள் குறைவாக நடக்கணும், யாரும் குற்றம் செய்யக்கூடாது, மக்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த தக்கலை காவலர்கள்லாம் சேர்ந்து. அதுக்கு எந்த உந்துதலும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதும் கிடையாது. இயற்கையாகவே அந்த காவலர்கள்லாம் சேர்ந்து அவங்களே சுயமாக ஏற்பாடு பண்ணி அதில் விரதம் இருந்து காப்பு கட்டி காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அதை இவர் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் காவடி எடுக்கக்கூடாது, காவடி எடுத்துகிட்டு அங்கே குமார கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எஸ்பிகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி, மாவட்ட நிர்வாகத்திட்ட ஃபோன் பண்ணி அதை தடை செய்ய முடியாது. நம்ம அது அவருடைய அது தடை வந்து நிற்க முடியல. நம்ம அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள், குமார கோயிலுடைய பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து, குறிப்பாக அந்த காவல் நிலையத்தில் விரதம் இருந்து காப்பு கட்டின காவலர்கள், எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் காவடி எடுத்து தான் தீரும், ஏன்னா நாங்கள் விரதம் இருந்தாச்சு, காவடி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நாங்கள் எடுப்போம், அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்குங்கிற மாதிரி உறுதியாக இருந்தாங்க காவலர்கள். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய தக்கரை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து காவலர்கள் மட்டுமில்லை, இயற்கையாகவே ஒரு அரசு அலுவலகங்களில் எப்படி ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களோ, எல்லா இடங்களையும் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களோ, அதே போல் தக்கலை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காவடி எடுக்கிறது இயற்கையாக நடக்கும். இங்கேருந்து ஊர்வலமாக போவாங்க, காவலர்கள் தான் தயார் பண்ணுவாங்க, அவங்க தான் காவடி கட்டுவாங்க, அவங்க தான் ஊர்வலமாக போவாங்க, பக்தர்கள் கூட ஊர்வலமாட்டு போவாங்க. இதை தடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அவருடைய முயற்சி எடுபடலை. அந்த காவல்துறையும் அந்த அன்பர்கள் பக்தர்கள் சேர்ந்து நின்றதுனாலையும், அதனால் அவருக்கு உறுதியாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால அது தடை செய்ய முடியாததுனால அந்த ஊர்வலம் சிறப்பாக நடந்து அதுக்கப்புறம் முடியல. இப்படி குமார கோயிலில் ஒரு இஷ்யூ கொண்டு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா மண்டைக்காடு பகவதியம்மன் திருக்கோயில், அங்கே வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே ஹைந்தவ சேவா சங்கம் அப்படிங்கிற பேரில் அந்த அதில் வந்து சமய மாநாடு, சமய கருத்துக்களை பல்வேறு முக்கியஸ்தர்கள் வந்து அந்த மாநாட்டில் பேசியிருக்காங்க. ராமகோபால்ஜி பேசியிருக்காங்க, இப்போ நம்மளோட சமீபத்தில் நம்ம கூட இருந்த எல்ஜி அவங்க அதில் பேசியிருக்காங்க. இப்படி நம்ம இந்து சமயத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை பக்தர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பேசியிருக்காங்க. அதில் ஒரு முயற்சி எடுத்தார், அந்த மாநாட்டத்தை தடை செய்யணும், அங்கே நடத்தக்கூடாது, அது இங்கே, இப்படி பல்வேறு இஷ்யூ, அதையும் முறியடித்தோம். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சேர்ந்து அதை முறியடித்தாங்க.
இப்படி அவர் அப்புறம் இப்போ சமீபத்தில் புனித நீர் யானை அந்த இதில் கொண்டு வரக்கூடாதுன்னு அப்படி தெரியுது. இது ஒரு சைடு. இதே போல பார்த்தீங்கன்னா ஆகமமே இல்லாத, வரலாறே இல்லாத பல இடங்கள்ல பல ஊர்வலங்களுக்கு அங்க யானைக்கு அனுமதி கொடுக்காங்க. நமக்கு பாரம்பரியமே நம்ம கோயில்களில் அந்த ஆற்றில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் போய் புனித நீர் எடுத்து அதை கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவது வழக்கம். அது யானையை பயன்படுத்தி கொண்டுருவாங்கிறது எல்லா பகுதிகளிலையும் தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய வரலாறு. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பாருங்க, இப்போ சமீப காலமாக இந்த அமைச்சர் பொறுப்படுத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு யானைங்கிறது எட்டாக்கனியாக பெய்யாச்சு. அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குளித்துறை மகாதேவர் ஆலயத்தில் மகாதேவன் ஒரு யானை இருந்தது. அது அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த யானை இறந்ததுக்கப்புறம் வேறு யானை வாங்குறதுக்கோ அல்ல அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் எந்த முயற்சியும் எடுக்கல. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் நம்ம சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது வந்து எல்லாமே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்கள். அந்த மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையான இடம். குறிப்பாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில். பகவதி அம்மன் கோயிலில் அந்த பரிவேட்டை நிகழ்ச்சி இருக்கும். அதே போல் வருஷத்துக்கு 2 பெரிய நிகழ்ச்சி தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்துக்கு இதே மாதிரி தான் யானை பவனி, யானையில் அந்த புனிதர் எடுத்துகிட்டு வரணுங்கிறது ஐதீகம். அது எத்தனை வருஷம் வந்துங்கிறது வரலாறுன்னு எழுதப்பட்டு, ஆனால் நூற்றாண்டு காலமாக இது நடந்துட்டுருக்கு. இது வந்து வரலாறு. அதை இதே சிந்தனையோட, ஒரு குறுகிய புத்தியோட, ஒரு குறுகிய சிந்தனையோட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலை என்னெல்லாம் பண்ண முடியும், பக்தர்களை ஒரு இரிட்டேட் பண்ணுது, பக்தர்களுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு இதை போலீஸை வச்சு காவலர்களை வச்சு ஒரு மிரட்டுது, அங்கெல்லாம் வராது, நீங்கள் வந்துடுவீங்களா போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுது மாதிரி. நம்ம வந்து சரி நம்ம அமைதியாக வந்து சாமி விட்டு போயிருப்பா, இதுக்கு போய் இந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய மாதிரி சமீப காலமாக 2 வருடமாக அந்த கன்னியாகுமரி பௌதி அம்மன் கோயிலுக்கு அந்த ஏன பவனியை தடை செய்தாங்க. கழிந்த வருஷம் அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைப்போ கட்சி சார்போ இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், கன்னியாகுமரிய பகுதியைச் சேர்ந்தவங்க ரொம்ப வேண்டெழுந்தாங்க. ரொம்ப அந்த அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகள்கிட்ட போய் வாதாடினாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. என்ன வந்துடும் அண்ணா வந்துடும்ண்டு மாறி மாறி அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அவர் ஒரு பேப்பரில் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக கன்னியாகுமரி பௌதி அம்மன் கோயிலுக்கு அந்த யானை, அந்த ஊர்வலத்துக்கு யானை கண்டிப்பாக வரும். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பேப்பரில் செய்தி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பேஜுக்கு செய்தி வர வச்சுட்டார். அதே போல் அடுத்த நாள் பார்த்தா போதும் செய்தி, அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையினுடைய அறங்காவலர் குழு தலைவராக ஒருத்தர் இருந்தார், அவரும் இதே மாதிரி ஒரு பெரிய செய்தியை கொடுத்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக யானை வந்துடும், சங்கரங்கோயிலேருந்து வந்துகிட்டே இருக்குது, காந்திமதி யானை வருது, இன்னும் வந்தாச்சு, பெர்மிஷன் வாங்கியாச்சு, ஆர்டர் வாங்கியாச்சு அப்படின்னாங்க. அந்த போராட்டத்துலேயும் நம்ம இருந்தோம். தொடர்ந்து அந்த பக்தர்களுக்கு கூட நம்ம நின்னோம். அரசியல் கட்சியோ அல்லது வேறு ஏதோ அமைப்புகளோ இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடந்தாங்க. கோயிலுக்கு முன்ன நைட்டு 2-3 மணி வரைக்கும், நான் 2-3 மணி வரைக்கும் வருமா வராதா, கடைசி வரைக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகள் யாருமே அந்த போராட்டத்துக்கு பதில் சொல்ல கூட வரல. அதில் 12 மணிக்கு அந்த தகவல் தெரிஞ்சு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் காந்தி அவங்க வந்து அந்த போராட்டத்தில் பக்தர்கள் கூட கலந்துக்கிட்டார். கலந்து அவர் வந்து பேசணும் பிறகும் கூட எந்த விதமான உறுதியான தகவலும் கொடுக்கல. அப்புறமா கடைசி வரைக்கும் பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்தாங்களே தவிர அவங்களால நிர்வாகத்தால் யானை வந்து ஊர்வலத்துக்கு கொண்டு வரல. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. யானையை கொண்டு வரணும்னு முயற்சியும் இல்லை, சிந்தனையும் இல்லை. ஏதோ 2 பேர் கேட்டதுக்காக வேண்டி அந்த சமூக வலைதளங்கள்லேயும் மீடியாக்கள்லேயும் அந்த செய்தி, அரசுக்கு எதிரான செய்திகள் வருமாங்கிறதுக்காக வேண்டி, மூடி மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யான செய்தியை பரப்ப வரும்னு கடைசி வரைக்கும் வரல. இதுக்கு மூல காரணம் வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அந்த விழாவை சிறப்பாக நடத்தணும், இந்துக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இல்லாததுனாலையும் இவங்களுடைய ஹிந்து விரோத போக்கு தான், குறிப்பாக அந்த அமைச்சருடைய ஃபோல்ஸில் தான் இது வராமல் தடுத்து வச்சுருக்காங்கிறது அங்கே பக்தர்களுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களுக்கு உங்களுடைய வழிபாட்டுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு,
அதை வென்றெடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி போராடினார்கள், அவருடைய வெற்றி வரலாற்றையும் போகிற போக்கிலேயே சொல்லிட்டீங்க. இந்த வெற்றி வரலாறு இந்த காளிகேசத்திலையும் தொடரணும் அப்படின்னு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.